ஜாதகத்துல வந்து ராகு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அரசியல்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து பார்க்கலாம்? ராகு பொறுத்து பெரிய பெரிய மாற்றங்களே நடக்கும். ராகு வந்து எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். லைக் சுக்கிரன் மாதிரியே. சுக்கிரன் ராகுலாம் சேர்ந்துருச்சுன்னா, இவங்கலாம் வெற்றியே பெற மாட்டாங்கன்னு சொன்னாலும் வெற்றி பெறுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களா வரப்போறாங்களா அப்படின்னு நெனச்சோம். ஆனா கடைசியில அங்க வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்தாரு. அவருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுக்கிரன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பணம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கேன். ராகு அப்படின்னாலே எப்படியாவது வெற்றியை குடுக்கணுங்கிறது. அதுக்கு எத்திக்ஸ்லாம் கிடையாது. நேர்மையெல்லாம் பார்க்காது. எப்படியாவது வெற்றியை குடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் ராகு. அரசியல்ல ராகு சாதகமா இருந்தா, அவங்க என்னனாலும் என்ன பண்ணிக்கலாம்? நெறைய ஊழல் பண்ணாலும் மாட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயமே அதுதான். ராகு ஃபேவரா இருந்துருச்சுன்னா, இல்யூஷன், பணம், நெறைய அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, ராகு வந்து ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். ராகு கொஞ்சம் அன்ஃபேவரா மாறுச்சுன்னா, உள்ள ஜெயில் தான் நமக்கு. அப்ப ராகு அன்ஃபேவரா இருந்தாருன்னா, கண்டிப்பா ஊழல் வழக்குல சிக்க வைப்பாரு. ஊழலுக்குரிய கிரகமும் அவர்தான். அவரே பண்ண வச்சுட்டு, கொஞ்சம் அன்ஃபேவரா ஆகுறப்ப அவரே கை காட்டிட்டு போயிருவாரு. இந்த இவன் தான்ப்பா அத பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.